Exercise 10.4, sum number 1. Find the derivatives of y is equal to x cos x. இதில் நம்ம இந்த cos x இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம்னா டேக்கிங் log on both sides எடு பண்ணணும். டேக்கிங் log on both sides. அப்படி பண்ணால் தான் இந்த cos x கீழே வரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாகை வச்சு எழுத போகிறோம். log y is equal to log x cos x. அதுக்கப்புறம் இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபஸ்ட்டு மேலே இந்த கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். cos x log x log y இந்த சைடில் இருக்கும். இந்த லாக் போட்டதுனால இந்த cos x இங்கே வந்துடுது. இது யூவி மெத்தடில் இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். ஸோ யூவி மெத்தடுனா நம்ம என்ன பண்ணுவோம்னா u v dash ப்ளஸ் v u dash, சரி u dash, இதுதான் யூவி மெத்தடு. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா சாரி இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் எக்ஸ். அது கொஞ்சம் பெருசாக எழுதிக்கலாம், நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். லாகு, அதாவது லாக் ஒய் என்ன ஆகும்னா 1/y அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் இதை திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட், இங்கே இருக்கிற ஒய் லாக் ஒய் 1/y ஆகும். இங்கே இருக்கிற ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா dy/dxன்றது நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த cos x, இந்த ஃபஸ்ட்டு நம்ம லாகு ஃபஸ்ட்டு நம்ம cos xே பண்ணிக்கலாம், இல்லை லாகே பண்ணிப்போம். cos x 1/x, அதுக்கப்புறம் மைனஸ் சைன், அதாவது இந்த ப்ளஸ்ஸு, அதாவது இந்த சைன் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடுறோம். சைன் cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லாக் எக்ஸை லாக் எக்ஸ்னே போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது இதுலேருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1/y dy/dx cos x by x, அது 1/x இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. அப்போ cos x by xன்னு ஆகிடும். மைனஸ் sin x இன்ட்டு log x மைனஸ் sin x log x அப்படின்னு ஆகிடும். இந்த ஒய்யை நம்ம இந்த சைடாக ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதினோம்னா dy/dx is equal to y cos x minus sin x log x. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.